இந்த ஒரு முக்கியமான அவேர்னஸ் படங்க. அது எப்படி சொல்றது அப்படின்னா, இது ஒரு முக்கியமான படம் இது. ஒரு விழிப்புணர்வு படம். இந்த படத்தில நான் வந்து ஒரு ஆட்டோ டிரைவரா நடிச்சேங்க. இதில என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் தாங்க நான் ஆட்டோவே ஓட்ட கத்துக்கிட்டேன். அதுதான் வந்து ரொம்ப வியப்பான விஷயம் இதில. கொஞ்சம் எனக்கு பயம் இருந்தது. அப்புறம் இயக்குனர் நந்தகுமார் சார் வந்து என்ன சொன்னாருன்னா, "ஆட்டோ ஃபர்ஸ்ட்டு ஓட்டுங்க. ஓட்டி பாருங்க. 1 ஹவர் டைம் இருக்குல்ல. அதில அப்படியே ஓட்டுங்க. ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷாட் வைக்கலாம்" அப்படின்னு சொன்னாரு. அவர் குடுத்த நம்பிக்கை தாங்க எனக்கு வந்து இந்த ஒரு விழிப்புணர்வு படத்தில நடிக்கிறதுக்கான ஒரு தைரியத்த குடுத்தது. ரொம்ப நல்ல ஒரு அருமையான மனிதர் அவரு. ரொம்ப இயல்பா, எளிமையா வந்து அவரு வேல வாங்குவாரு. ஸோ, எனக்கு ஒரு பெரிய ஒரு அனுபவங்க. நான் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில ஆட்டோ நிப்பாட்டிட்டு ஷூட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க டைரக்டர். அந்த பக்கம் தள்ளி கேமரா வச்சுக்கிட்டு. அங்க பார்த்தா அங்க ஒரு ஒரு ஃபேமிலி வந்துட்டு என்ட்ட வந்து, "தம்பி ஆட்டோ வருமா? போர் இருக்கு" அப்படின்னாங்க. அப்ப எனக்கு உள்ளுக்குள்ள நான் சிரிச்சுட்டேன். ஏன்னா என்ன பார்த்தா அவங்களுக்கு ஆட்டோ டிரைவர் மேல தோணுச்சு போல. நான் சொன்னேன், "இல்லம்மா நான் வந்து நடிக்கிறேன். இங்க ஒரு ஒரு ஷூட் போயிட்டுருக்கும்மா. அங்க பாருங்க கேமரா பாருங்கன்னேன்." அப்புறம் அவங்க கேமரா பார்த்ததுக்கப்புறம் தான், "ஐயய்யோ! ஷூட்டிங்கா? சாரிங்கன்னாங்க." "பரவாயில்லம்மா. என்ன பார்த்தா ஒரு ஆட்டோ டிரைவரா உங்களுக்கு தெரியுதுல்ல. அதுவே எனக்கு சந்தோஷம்ன்ற" மாரி சொன்னேன். ரொம்ப நல்ல ஒரு ஒரு பெரிய அனுபவங்க. நல்ல அருமையான ஒரு இயக்குனர் நந்தகுமார் சார். ரொம்ப ஷார்ட்டா, ரொம்ப ஸ்வீட்டா வந்து அவருடைய ஒர்க்லாம் இருக்கும். எந்த எப்படி சொல்லணும்னா, டென்ஷனே பட மாட்டாருங்க. யாரையும் பதட்டப்படுத்த மாட்டாரு. இல்லாட்டி 1 மணி நேரத்துக்குள்ள ஆட்டோ ஓட்டிட்டு வந்து நடிக்க முடியுமா சொல்லுங்க? ஆனா நடிகர பொறுத்தவரைக்கும் வந்து எப்படின்னா, எல்லாமே கத்துக்கணுங்க. அதுதான் ஒரு பெரிய ஒரு விஷயம். என்னன்னா, நடிகர் ஆகுறது மட்டும் வந்து ஈஸி கிடையாதுங்க. ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா, எல்லாத்தையுமே கத்துக்கணும். அதுதான் ஒரு நடிகனுக்கு வந்து சவாலான விஷயம். நடிப்பு தொழில் என்பது ஈஸி கிடையாதுங்க. அதுக்கு முறையான நடிப்பு பயிற்சி இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயமே தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு. ஆட்டோ ஓட்ட தெரிஞ்சுக்கணும், பைக் ஓட்ட தெரிஞ்சுக்கணும், கார் ஓட்ட தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, எந்த கேரக்டர் நமக்கு வரும்னு சொல்ல முடியாதுங்க. ஆனா, நடிப்பு தொழில் வந்து எளிதானது கிடையாதுங்க. அதுக்கு கடுமையா உழைக்கணும். முறையான நடிப்பு பயிற்சி எடுக்கணுங்க.